வந்திருக்காங்க. எல்லாம் நம்ம மக்கள் தான். வா. ஐயோ, எனக்கு ஒரே வெக்கமா வருது. இது சரிதாமா? உன்னை என்ன பொன்னாடி பார்க்க வந்திருக்காங்க, இப்படி வெக்கப்படுற? அது ஒண்ணும் இல்லைங்க, புதுசா உங்க கூட எல்லாம் பேச வந்திருக்கால, அதான் வெக்கப்படுறா. அடியே, நம்ம 2 பேருக்கான போட்டி முடிஞ்சிருச்சுடி. நம்ம மாமியார் இன்னைக்கு அதோட நெக்லஸ் யாருக்கு கொடுக்க போகுதுன்னு சொல்ல போதுடி. ஆமா, எப்படியும் எனக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். கிளிக்கும். ஏன்? உன்னை விட போட்டியில அதிகமா ஜெயிச்சது நான் தான். நெக்லஸ் எனக்கு தான். பாத்துடலாம், அதையும் பாத்துடலாம். ஆமா, இந்த மாமியார் எங்க? காலையில இருந்து பார்க்கவே இல்ல. அதானே, நானும் பார்க்கலையே. இன்னைக்கு நெக்லஸ் நம்ம 2 பேர்ல யாராவது ஒருத்தர் கைக்கு வரப்போகுது. அத கொடுக்க பிடிக்கலன்னு தூக்கிட்டு எங்கேயாவது ஓடிச்சோ? ஆமாண்டி, நம்ம மாமியார் ஒன்னும் லேஸ் பட்ட ஆளெல்லாம் கிடையாது. பண்ணாலும் பண்ணும். வா, போய் தேடி கண்டுபிடிப்போம். போலாம் வாங்க. இருங்க. நிம்மதி, என்னடி? அம்மா, எங்கம்மா போற? எல்லாம் உங்க ஆத்தாவை தேடதான். எங்கடி போனாங்க? ஆத்தா, அது வந்து சரி, அதை விடுங்க. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எல்லாம் சில கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கு. என்னது கண்ணு? நம்ம மக்கள் கேட்ட கேள்விதான் சித்தி. சும்மா ஜாலியா கேட்டுட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? கேளு பாப்போம். மா, ஃபர்ஸ்ட் क्वेश्चनே நல்ல தாறுமாறான क्वेश्चनமா. நீ ஏற்கனவே பாவக்காய் பிரியாணி, பால்டாயில் பிரியாணி செஞ்சிட்டு இருக்க. உன்கிட்ட மை லைஃப் மை ரூல்ஸ்ன்ற ஐடியில இருந்து ஒருத்தவங்க ஆம்பூர் பிரியாணி செய்ய சொல்லி கேட்டிருக்காங்கம்மா. என்னது? என்கிட்ட ஒருத்தவங்க சமையல் ரெசிபி கேட்டிருக்காங்களா? ஐயோ, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஏங்க, மை லைஃப் மை ரூல்ஸ்ன்ற ஐடியில இருந்து கேட்டீங்கல்ல, நீங்க கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணும். நான் உங்களுக்கு ஒரு நாள் நல்ல பிரியாணி, ஆம்பூர் பிரியாணி தான் கேட்டீங்க. ஆம்பூர் பிரியாணி என்னங்க? ஆம்பூர் பிரியாணி, ஆமா பிரியாணி கூட செஞ்சு தரேங்க. வீட்டுக்கு வாங்க. என்னடி வாய பழக்கிறீங்க? உங்களுக்கும் ஆமா பிரியாணி வேணுமா? ஓட்டி, ஆமா பிரியாணியா? சித்தி, வாங்க ஓடிடலாம். நில்லுங்கடி, நானும் வரேன். ஓடிட்டாளுங்க. ஆனாலும் விட மாட்டோம்ல, நான் வரேன். ஏ மலரு, ஃபாத்திமா போறா பாருடி. அவகிட்ட கேளு நம்ம அத்தைக்காரி எங்கன்னு. கேக்குறேன். ஃபாத்திமா? யார்? அக்கா. ஏ ஃபாத்திமா, எங்க மாமியார் எங்கயாவது பாத்தியா? ரேஷன் கடைக்கெல்லாம் உன் கூட தானே வரும், அதான் கேக்குறேன். இல்லையேக்கா, காலையில இருந்து நான் பார்க்கவே இல்லையே. நீயும் பார்க்கலையா? காலையில இருந்து எங்க தான் போச்சு இந்த கிழவி? எங்கக்கா போயிருக்க போது? இங்கதான் எங்கயாவது இருக்கும், தேடி பாருங்க. அப்புறம் சுடரக்கா. ஹாய் ஃபாத்தி. சொல்ல போனா எங்க அம்மா வயசுக்கா உங்களுக்கு. ஆனாலும் உங்களை அக்கான்னு கூப்பிடுற அளவுக்கு இவ்வளவு இளமையா இருக்கீங்களேக்கா. ஹே, என்ன கண்ணு வைக்கிற? கொன்னு 2 புடுங்கி தூக்கி எறிஞ்சிருவேன் பாத்துக்கோ. கா, என்னக்கா நீங்க பேரை எடுத்த மாதிரியாக்கா இருக்கீங்க? 3 பிள்ளைங்க, ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குது, இன்னொரு 2 பிள்ளைங்களும் கல்யாண வயசுல இருக்குது. ஆனா உங்களை பாருங்க, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா கூட தப்பு இல்ல போல, அந்த வயசுல இருக்கீங்க. சரி, மூஞ்சிக்கு முன்னாடி புகழாத, அது எனக்கு பிடிக்காது. ஆமாக்கா, உங்க வயசுதான் என்ன? அது எதுக்கு இப்ப கேக்குற? தெரிஞ்சுக்கதான்க்கா, இந்த வயசுல இவ்ளோ இளமையா இருக்கீங்களேன்னு உங்களை பாராட்டி புகழ வேணாம். அதெல்லாம் நீ ஒண்ணு கிளிக்க வேணாம், போ. ஏக்கா, நாங்க கேட்டாதான் சொல்ல மாட்டீங்க. ஆனா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் மதிச்சு கேட்டிருக்காங்கல்ல. ஆமா, நம்மளோட நேசன் ராஜன்ற ஐடியில இருந்துதான் உங்களோட வயசு என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுவும் உண்மையான வயசு என்னன்னு கேட்டிருக்காங்க. சொல்லுங்க. ஏங்க, நம்ம நாட்டோட சட்டம் என்ன? ஆம்பளைங்கள்ட்ட சம்பளம் என்னன்னு கேட்க கூடாது, பொம்பளைங்கள்ட்ட வயசு என்னன்னு கேட்க கூடாது. அதுவும் என்ன மாதிரி சின்ன வயசு பொம்பளை பிள்ளைகள்ட்ட எல்லாம் நீங்க உங்க வயசு என்னன்னு கேட்கலாமா? முத அடிப்பாவி. இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா வச்சுக்கோங்க. இனிமே எந்த பொம்பளை பிள்ளைகள்ட்டையும் போய் உங்க வயசு என்னன்னு கேட்க கூடாது, ஓகே? சரி ஃபாத்திமா, நான் கிளம்புறேன். இந்த மாமியா கிளவி மட்டும் கையில கிடைக்கட்டும், அப்புறம் இருக்குல்ல அதுக்கு. ஏ ஃபாத்திமா, இப்ப என்ன உனக்கு சுடரக்காவோட வயசு தெரியணும், அதானே? சுடரக்கா பிறந்தது 1970ல. 20 வயசுல கல்யாணம் ஆச்சு 1990ல. பெரியவன் துருவன் 92ல பிறந்தான். அப்புறம் தன்மை, அப்புறம் நிம்மதி. போதுமா? அப்பாடா, எனக்கு நிம்மதியா இருக்கும் இல்லையா? சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நிம்மதியா இருக்கும். சரிக்கா. அடியே, வந்துட்டேன். சரண்யா, என்ன சுடரக்கா? எங்க மாமியார் ஏதோ பாத்தியாடி? இல்லையே, காலையில இருந்து உங்க மாமியார் நான் பாக்கலையே. தண்ணிக்கு கூட வருவாங்க, ஆனா வரலையே. ஐயோ, எங்க போச்சுன்னே தெரியலையே. ஆமா, என்னது இது? உலக அதிசயமா இருக்கு. 2 பேரும் எலியும் புனையுமா எப்போதும் எதிரும் புதிராதான் இருப்பீங்க. இப்ப என்ன? பாசங்கள் நேசங்கள் ஏதுமே இன்றி வாழ்ந்திடும் வாழ்க்கையோ வாழ்க்கை இல்லை அப்படின்ற மாதிரி 2 பேரும் கையை கோர்த்துட்டு நடந்து வந்துட்டு இருக்கீங்க. பாசங்கள் நேசங்களா? எங்களுக்கா? நெவர். நாங்க எப்போதுமே எதிரும் புதிருமா சண்டை போட்டுட்டு இருக்கவங்க தான். என்ன, எங்க மாமியார் நகை கொடுக்கறேன்னு சொன்னதுனால நாங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்திருக்கோம். நகை வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் சண்டை போடுவோம், அதானே? இந்தியா பாகிஸ்தான் போற கூட நம்ம சரி பண்ணிடலாம், ஆனா உங்க 2 பேரோட போறதான் யாராலையுமே சரி பண்ண முடியாது. சரிக்கா, நான் வரேன். எப்படி கொளுத்தி விட்டு போறா பாரு, கொளுத்தி. ஏண்டி, அவ சொன்னது நம்ம ஏன் ட்ரை பண்ண கூடாது? எது? பாசங்கள் நேசங்கள்னு நம்ம 2 பேரும் பாட்டு போட்டு ஆட சொல்றீங்களா?
எந்தன் முகம் காட்டும் புன்னகைகள் தீட்டும் மனதின் கண்ணாடி நீயே என்னை போலே ஏற்றுக்கொண்டதாலே எதிரொலியாகிடுவாயே கண்டதை பாடவும் கண்மூடியா. மகதை ஆர் இந்த ஐடியில இருந்து தானே எங்க 2 பேருக்கும் பாசங்கள் நேசங்கள் சாங் போட சொன்னீங்க. போட்டாச்சுங்க. போதும் போதும். ஏதோ நம்ம மக்கள் விருப்பப்பட்டதுனால இந்த பாட்டு இல்லனா எப்போதும் போலதான். நீங்க யாரோ நான் யாரோ தான். ஏடி இந்த தாய்க்கிழவி எங்கடி போச்சு? ஊர் முழுக்க போய் தேடிட்டு வந்துட்டேன், எங்கேயுமே ஆள காணோம். என்னதுன்னு பல்ல காமிச்சுக்கிட்டு இருக்க? எங்க போனாங்க உங்க பாட்டி? பாட்டி இருக்க வேண்டிய இடத்துல பத்திரமா தான் இருக்காங்க. பாட்டி உங்க கண்ணுல காட்டுறதுக்கு முன்னாடி சில கேள்விகளுக்கு பதில சொல்லிட்டு போங்க. இன்னுமாடி கேள்வி முடியல? சரி சரி கேளு, பதில சொல்லுவோம். மா மா நாங்க சின்ன வயசா இருக்கும்போது நீ எங்களுக்கு நிறைய கதை சொல்லியிருக்கமா. பாட்டி உன்னை அப்படி அடிச்சாங்க, பாட்டி உன்னை இப்படி அடிச்சாங்க, நீ இந்த மாங்காய் மரத்துல போய் மாங்காய் திருடினது, நெல்லிக்காய் மரத்துல போய் நெல்லிக்காய் திருடினது, நிறைய கதை சொல்லியிருக்க. ஆனா உன்னோட ஸ்கூல் லைஃப் பத்தி நீ சொன்னதே இல்லையே. நீ ஸ்கூல் படிக்கும்போது என்னென்னலாம் அலப்பறை பண்ண, அதை எப்படி எப்படியெல்லாம் மேனேஜ் பண்ண, இதெல்லாம் கொஞ்சம் சொல்லுமா அப்படின்னு யார் கேட்டா? நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் லைக் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டுக்கு பேர் போன மோகனா தாரிணி டியர் தான் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு நீயே பதில் சொல்லு. ஓ நீங்களா? எப்போதும் வீடியோ போட்டாலே ஃபர்ஸ்ட் லைக் ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்துருமே உங்ககிட்ட இருந்து. ஓகே டியர், கண்டிப்பா ஒரு வீடியோ போட்டலாம். ஓகே, என்னோட ஸ்கூல் டைமோட அலப்பறைகளுக்கு கண்டிப்பா ஒரு வீடியோ வரும், காத்து கொண்டிருங்கள். ஓகே சூப்பர். அப்புறம் குணசேகரன்ற ஐடியில இருந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, சுடரமாக்கு ஒரு क्वेश्चन. உங்களோட எம்பாரசிங் ஆன இன்சிடென்ட் சொல்லணும் அண்ட் ஒரு டேர். அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி 1000 ரூபாய் கேட்கணும். ஃபர்ஸ்ட் கேள்விக்கு ஆன்சர் பண்ணிட்டேன். எம்பாரசிங்கான மொமெண்ட்னு கேட்டிருந்தீங்க. எம்பாரசிங்கான மொமெண்ட்டா ஒரு வெளிப்படையான ஒரு பப்ளிக் இடத்துல போயிட்டு ஒரு சின்னதாக அசிங்கப்படுறதோ இல்லை கூனி குறுகி வரதோ, அதான் எம்பாரசிங்கான மொமெண்ட். அதுதான் நம்ம அகராதிலே இல்லையேங்க. நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம இஷ்டப்படி நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எவன் என்ன நினைச்சா நமக்கு என்ன? நம்ம லைஃப் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதுதான் சுடரமா பாலிசின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். சொன்னாலும் எதையுமே நம்ம எம்பாரசிங்கான மொமெண்ட்டா எடுத்துக்கிறது இல்லை. மற்றவங்க எடுத்துக்கிட்டாலும் அது எனக்கு பிரச்சனையும் இல்லை. அப்புறம் செகண்ட் क्वेश्चन கேட்டிருந்தீங்க, ஒரு டேட் என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி 1000 ரூபாய் அனுப்ப சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா அனுப்புவாங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, சொந்தக்கார பயவளையெல்லாம் அனுப்ப மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ்னா கண்டிப்பா அனுப்புவாங்க. ஓகே ஓகே. அது மட்டும் இல்லாம இன்னொரு क्वेश्चन கேட்டிருந்தீங்கல்ல, இது தப்பா இருந்தா விட்டுருங்க. அது என்னன்னா, சுடரமா ஹஸ் பீன் அரஸ்டா, அதை எப்படி அவங்க ஓவர் கம் பண்ணி வந்தாங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இது ஒன்றும் தப்பான விஷயம் கிடையாது. எல்லா பெண்களும் இந்த சொசைட்டில ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம் தான். கண்டிப்பா இதுக்கு செப்பரேட் வீடியோ வரும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்ன எப்படி ஹராஸ் பண்ணாங்க, அதுல நான் எப்படி ஓவர் கம் பண்ண வந்தேன்றது உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா தெரியணும். ஸோ கண்டிப்பா ஒரு வீடியோ வரும். சூப்பர்மா. அடுத்து ருக்ஷானா கேட்டிருக்காங்க, அக்கா சுடரமாவோட ஐ அம் பிக் ஃபேன். சரி சரி. சுடரமா ஊருக்கு போயிட்டு அவங்க சைல்ட்ஹுட் வீடியோ போடுங்க. வாங்க வாங்க எல்லாரும் ஊருக்கு கண்டிப்பா வரணும். நான் நல்லா சமைச்சு நல்லா உங்களுக்கு விருந்து வைக்கிறேன். என்னோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் தானே, சூப்பரான சைல்ட்ஹுட் மெமரிஸ்ங்க. ஆல்ரெடி நீங்க ISVK இது சுடர்வேலன் காதல்னு அணுச்சுட்டி கார்ட்டூன்ஸ் ப்ரொஃபைல்ல பிளேலிஸ்ட்ல இருக்கும், செக் பண்ணி பாருங்க. அதுல எங்களோட லவ் ஸ்டோரி இருக்கும். அதை தாண்டி குட்டி குட்டி சைல்ட்ஹுட் மெமரிஸ்ல அப்பப்ப வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அடுத்ததா மகேஷ் பவி கேட்டிருக்காங்க, சுடர் மம்மியோட பிக் ஃபேன் நானு. நீங்க டான்ஸ் ஆடணும், அப்புறம் மம்மி எனக்காக நீங்க திருநெல்வேலி ஹல்வா செய்யணும், செஞ்சு பார்சல் அனுப்பி விடுங்க. மம்மி லவ் யூ. ஃபர்ஸ்ட் பிக் ஃபேன் சொன்னவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. எனக்கு என்ன ஒரு 55 வயசு இருக்கும். இந்த வயசுலயும் என்ன நீங்க எல்லாரும் ரொம்பவே கொண்டாடுறீங்க. நீங்க எல்லாரும் என்ன செலிப்ரேட் பண்றது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ சோ மச். அப்புறம் டான்ஸ் ஆடணும்னு கேட்டிருக்கீங்க. அந்த வேலையில நம்ம அட்மின் தான் பார்க்கணும். அவங்க தான் நம்மளை இழுத்து வளைச்சு ஆட்டி நிமித்தி எல்லா வேலையும் அவங்க தான் செய்யறாங்க. ஸோ அவங்களால செய்ய முடியுமா முடியாதான்றது அவங்களே பதில் சொல்லுவாங்க. அப்புறம் திருநெல்வேலி அல்வா செய்ய சொன்னீங்க. அது வேணா நம்ம டிபார்ட்மெண்ட்ங்க சூப்பரா சமைப்பேன் நானு. அது உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். நான் அல்வா செஞ்சேன்னா அல்வாவே தற்கொலை பண்ணிக்கும். சரி ஓகே, இருந்தாலும் நீங்க ரொம்ப ஆசைப்பட்டுட்டீங்க. உங்களோட ஊரோட ஃபேமஸ் என் கையால டேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களே. சரி கண்ணு, கண்டிப்பா செஞ்சு தரேன். யாக்கண்ணு, இந்த சமையலெல்லாம் போய் அந்த அம்மா கிட்ட கேட்டு வச்சிருக்கிறிய? என் கிட்ட கேட்டிருந்தா கூட நான் அழகா அல்வா செஞ்சு கொடுத்துருப்பேன்ல. அந்த அம்மாவை பாரு, திருநெல்வேலி அல்வாக்கு பதிலா திருப்பி போட்டு குல்வாவா கொடுக்க போதும் உனக்கு. சரி, அடுத்த கேள்வி மோகனா சங்கர் அம்மா கேட்டிருக்காங்க, நம்ம ஸ்டோரியோட எல்லா மெம்பர்ஸும் சேர்ந்து சுடரம்மா கிட்ட பேட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்புறம் நம்ம அட்மின் அனுஷா சுரேந்தர் கிட்ட கேள்வி, தொடர்கதை ஸ்டோரி போடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னது, என்ன பேட்டி எடுக்கணுமா? ஐயோ, இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஐடியாஸ்லாம் கொடுக்கறதுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸால தான் முடியும். தேங்க்யூ சோ மச்மா. எல்லாம் நம்ம அட்மின் மனசு வச்சா செய்யலாம். அட்மினே ஒரு இன்டர்வியூ போட்டு விடுங்க. அம்மா நீங்க கேட்டீங்க தொடர்கதை வருமானு, அட்மினுக்கு பதிலா நான் ஆன்சர் பண்றேன். தொடர்கதை வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப வரைக்கும் அதுக்கான ஐடியா இல்லம்மா. ஏற்கனவே தொடர்கதைகள் தான் ஃபுல்லாவே எடுத்து முடிச்சாச்சு. இப்ப ஃபுல்லாவே என்டர்டைன்மெண்ட் காமெடி பேஸ்ல தான் போயிட்டு இருக்கு. லவ் ஸ்டோரியோ இல்ல வேற சீரியஸான ஸ்டோரியோ எடுக்கிறதுக்கு அட்மினுக்கு இப்போதைக்கு விருப்பம் இல்ல. மேபி ஃபியூச்சர்ல, அதாவது வருங்காலத்துல எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா உங்ககிட்ட எல்லார்கிட்டயுமே சொல்லுவோம். சோ இப்ப வரைக்கும் அந்த ஐடியா இல்லம்மா. சரி ஓகே, அடுத்த क्वेश्चन போயிடலாம். அடுத்தது காவ்யா லட்சுமி கேட்டிருக்காங்க, அக்கா ஏதாவது புதுசா லவ் ஸ்டோரி போடுங்க அக்கா.
கேஎஸ்கே டீமை ரொம்பவே மிஸ் பண்றோம். அப்புறம் கதையோட ஹீரோ ஆதித்யாவை காட்டவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அப்புறம் வந்து சீதா மகாலட்சுமி, நிம்மதியோட குட்டி பொண்ணு அமைதி, இவங்களெல்லாம் காட்டணும், இவங்களெல்லாம் பார்க்கணும். நான் ரொம்ப ஆசைப்படுறேன். கேஎஸ்கே டீம் எல்லாரையும் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்றோம். நீங்க சும்மா ஒரு அட்டெண்டன்ஸ் மாதிரி ஒரு வீடியோ போட்டால் நல்லா தான் இருக்கும், ரொம்ப மிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சீதா மகாலட்சுமி பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, நம்ம ஹீரோ ஆதித்யாவை காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே, இதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக கேஎஸ்கே எப்போ முடித்தேன் அப்படின்னா செப்டம்பரில் முடித்தேன். அதுக்கப்புறம் இப்போது டாக்டர் போதும் பொண்ணு எம்பிபிஎஸ் வந்து செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் ஒரு 7 to 8 months போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 8 monthsையும் பிஃபோராக நம்ம வந்து பண்ண கேஎஸ்கேவை இன்னும் வரைக்கும் ஞாபகம் வச்சு அதுக்கான ஃபேன்ஸனே தனியாகவே இருக்கீங்க. ஸோ அதுக்கு முதல் தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் வந்து கேஎஸ்கே 2 வந்து எடுக்கலாமா இல்லை வந்து நம்ம என்டர்டெயின்மெண்ட்டாகவே போயிடலாமா அப்படின்ற மாதிரி எனக்குமே ஒரு தாட் இருந்தது. அப்போ நான் பார்க்குறப்போ ஓகே, மறுபடியும் அதுக்குள்ளே போயிட வேண்டாம், நம்ம என்டர்டெயின்மெண்ட்டாகவே எடுப்போம், மக்களை ஒரு 10 நிமிஷம் சிரிக்க வச்சா என்ன அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ அதனால வந்துட்டு நான் அந்த 2 ஆப்ஷனில் நான் வந்து என்டர்டெயின்மெண்ட்டை சூஸ் பண்ணேன். அப்புறம் நீங்கள் கேட்ட மாதிரி வேணா ஒரு சின்னதாக ஒரு கெட் டுகெதர் மாதிரி வேணா வைக்கலாம் கேஎஸ்கே டீம். அப்புறம் ஆதித்யாவை ஏன் இன்னும் காட்டலை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஆதித்யாவுக்கு ஒரு ஸ்பெஷல் என்ட்ரி இருக்குதுங்க. அவரை காட்டாமல் எப்படி நம்ம சேனலோட லக்கி சாம்னே சொல்லலாம் ஆதித்யாவை. நான் எனக்கு ஆதித்யாவை இன்ட்ரடியூஸ் பண்ணணும், அன்னையிலேருந்து வியூஸும் சரி எல்லாமே சரி, எனக்குமே ஆதித்யாவை பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக ஆதித்யா கேரக்டர் வந்துக்கிட்டே இருக்காங்க. அது ஒரு ஸ்பெஷல் என்ட்ரியாக இருக்கணும்ல, எப்போதும் ஆதித்யாவுக்கு மாஸ் என்ட்ரி இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ்லையுமே மாஸ் என்ட்ரி தான். ஸோ கண்டிப்பாக சீக்கிரமாகவே வருவார், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.